எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலக புற்றுநோய் தினம் முன்னிட்டு புற்றுநோய் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் தருவதற்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம் மேம். சார், உலக புற்றுநோய் தினம் அப்படின்றது இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது சார். ஸோ இது கடைபிடிக்கிறதுக்கு இந்த டேல கடைபிடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் அப்படி ஏதாவது இருக்குங்களா சார்? வேர்ல்டு கேன்சர் டே ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கு தான். ஸோ தட் அதனால் பேஷண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக கேன்சர் சீக்கிரமாக டயக்னோசிஸ் ஆகிட்டு உறுதி செய்யப்பட்டு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இல்லை என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம். வந்துட்டுனா உடனே எங்கே சீக்கிரமாக போயிட்டு வைத்தியம் பண்ணணும், என்ன ஸ்டேஜ் எல்லாம் பார்த்து அதுக்கான வைத்தியம் சீக்கிரம் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு இதுக்கு தான் ஒரு அவேர்னஸ், வேர்ல்டு லெவலில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் February 4th இந்த வேர்ல்டு கேன்சர் டே கடைபிடிக்கிறோம். ஸோ நேயர்களே, புற்றுநோய் குறித்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பிரெயின்போக்கு கால் பண்ணி தெளிவுபடுத்திக்கலாம். 227160 மற்றும் 227177 இந்த எண்கள்ல. சார், இப்போ இந்த புற்றுநோய் அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்லுங்க சார். புற்றுநோய் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே செல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் டிவைட் ஆகும். ஸ்கின் செல்ஸு, கட்டு, குடலில் இருக்கிற எபிதீலியல் செல்ஸு. ஒரு சில செல்ஸ் க்ரோ ஆகாது, அது ஹைப்பர்ட்ரோபின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி தான் ஆகும். ஒரு சில செல்ஸில் திரும்ப ரினிவேட் ஆகும், அது நார்மலாகுது. இது புற்றுநோய் செல் கட்டுப்படுத்த முடியாத திரும்ப நிறைய மைட்டாசிஸ் சொல்லக்கூடிய நிறைய டிவைட் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது நார்மல் செல்ஸ் மாதிரி அதோடைய செல் சைக்கிள்னு சொல்லக்கூடிய நார்மலாக அந்த செல் அதோடைய வயதானா அது ப்ரோக்ராம்டு செல் டெத்துன்னு சொல்லுவோம். அதுக்கான அந்த இது போயிடும் அந்த இது. பட் புற்றுநோய் செல் எல்லாத்தையுமே இட்ஸ் மல்டிப்ளை மைட்டாஸ் இப்போ அன்கண்ட்ரோலில் டிவைட் ஆகி க்ரோ ஆகிறது தான் இது பண்ணணும். மற்ற டெத்தே ஆகாது, அந்த ப்ரோக்ராம்டு செல் டெத்துன்றது ஃபேஸுக்கே போகாது. ஸோ இது அன்கண்ட்ரோல்டாக இது ஆகிட்டு ஒரு இடத்துல இருந்து மற்ற அதே வந்த இடத்துலையும் பிடிச்சிட்டு மற்ற இடத்துலையும் பரவும் தன்மையாக இருக்கும். ஸோ அந்த வந்த இடத்துல மட்டுமே இல்லாமல் மற்ற இடத்துலையும் பறந்து உயிருக்கே ஆபத்தாக முடிகிற ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ லோக்கல் ஸ்டேஜ் இருக்கிற இடத்தையே நம்ம கண்டறிஞ்சோம்னா அது நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற இடத்த பரவாத இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதோடைய அவுட்கம்ஸ் அதோடைய இது பார்த்திங்கன்னா கரெக்டான வைத்தியம் பண்ணி சீக்கிரமாக பண்ணோம்னா எல்லாமே க்யூர் ஆகிடுற ரேஞ்சுக்கு இருக்கும். சப்போஸ் இந்த புற்றுநோய் மற்ற இடத்து பரவுது, அதுதான் மெட்டாஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். லோக்கலாக பிடிச்சிட்டு மற்ற இடத்துலையும் பரவிட்டு போது அது நமக்கு அந்த க்யூரேட்டிவ் என்ன சொல்கிறது குணப்படுத்தக்கூடிய இது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், பாசிபிலிட்டிஸ் கம்மியாயிடும். ஸோ எவ்வளோ எர்லியாக மக்கள் இந்த கட்டி ஏதாவது புண்ணு ஆறாமல் இருந்தோ, யூஸ்வலாக எப்படி சிம்டம்ஸ் இருக்குன்னா ஒரு வலி இல்லாத கட்டி, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வலி இருக்கிற கட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது வாய்க்குள்ள புண்ணோ இல்லை கட்டியோ இல்லை தோல் பகுதியில் ஒரு மச்ச மாதிரி இருந்து அது பார்த்திங்கன்னா திரும்ப பெருசாகுதோ எல்லோரும் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ஒன்று பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமும் அது இருந்துக்கிட்டே இருக்குது. வலி இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாக அவங்க தரப்புலேருந்து டிலே பண்ணாமல் அது என்ன விதமான கட்டி, ஏன் புண்ணு ஆறாமல் இருக்குது, ஏன் மச்சமாக இருந்தது, ஏன் திடீர்னு பெருசாக இருக்குது, அந்த பெரிய மச்சமாக வந்திருக்கு. ஸோ அது மாதிரி அதெல்லாம் சீக்கிரமாக காட்டிட்டோம்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டறிக்கும் போது அதோடைய முழுமையாக குணமாக வர தன்மையில் நம்ம கண்டறிஞ்சோம்னா நிஜமாக பேஷண்ட் நார்மல் லைஃப் வாழலாம். ஆமாம். சரிங்க சார். நீங்கள் இப்போது சொல்லியிருந்தீங்க இந்த நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு புண்ணு இருந்ததுன்னா, ஸோ நாக்கில் அந்த மாதிரி ஏதாவது காயங்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது நமக்கு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஏதோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தென்படும் இல்லைங்களா சார்? இதை தாண்டி நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் வரும்பொழுது அது எப்படி சார் நம்ம இனிஷியலாக நம்ம எப்படி அவங்க யூஸ்வலாக இருக்கிறதோட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பசி எடுக்காமல் கொஞ்சம் உடல் குறைவு அந்த மாதிரிலாம் கூட அவங்களுக்கு வரும். இல்லை சிலது வேகாக தான் இருக்கும், வயிறு வலி லைட்டாக இருக்கும், அவங்க நெக்லெக்ட் நார்மல் சாதாரண வயிறு வலி தான் சொல்லி உதாசீனப்படுத்துறது. ஸோ அது ஒரு வலியோ ஒரு ஏதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் டிவியேட் ஆகியிருக்காங்க. நார்மலாக வேலை செஞ்சுருந்தவங்க கொஞ்சம் இப்போ டயர்டு, ஃபெட்டிக், அதுக்கப்புறம் வயிற்று வலி ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காமல் எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் கேன்சர் எந்த ஏஜில் ஒன்றா வரலாம், யாருக்கு ஒன்றா வரலாம். யூஸ்வலாக என்ன நினைக்கிறாங்கன்னா மது பழக்கம் இல்லை, வெத்தலை பாக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க கொஞ்சம் நம்ம எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தெர் ஆர் சோ மெனி என்விரான்மெண்டல் கார்சினோஜன்ஸு நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் அதுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஒரு சில இதுக்கெலாம் ரீசனே கிடையாமல் நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சர் வர்றதுக்கான காரணம் ஆல்கஹால்,
ஆல்கஹால் அப்புறம் புகையிலை அதுன்னு ஒரு சில இது நம்ம அப்புறம் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடு நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர் அண்ட் பர்டிகுலர்லி அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்குபேஷன் ரிலேட்டடு. முன்னாடிலாம் ஆஸ்பெஸ்டஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேலே அதெல்லாம் வந்து கார்சினோஜன் காஸ் பண்ணுது அதுன்ற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டை இண்டஸ்ட்ரீஸில் இந்த துணி அந்த இதெல்லாம் டையிங் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கும் வந்து மோர் ப்ரோன் ஸ்கின் கேன்சர் அந்த கான்டாக்ட் அந்த எக்ஸ்போஷர். இப்போ லைட் எக்ஸ்போஷர் சன்லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இனிஷியல் சன்பர்ன் அதெல்லாம் வந்து நார்மலாக ரெக்கவர் ஆகிடும். சப்போஸ் அவங்க வேலை செய்கிறவங்க விவசாயிகள் வெயிலில் ரொம்ப நாள் வேலை செய்கிறவங்க எக்ஸ்போஷர் வந்துட்டு அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக அவங்களுக்கும் ஸ்கின் கேன்சர்ஸ்லாம் வருது. ஸோ ஆக்குபேஷன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட்னு ஒன்று இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அதெல்லாம் கர்ப்பவாய் புற்றுநோய் அது மாதிரி அது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணங்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் இன்ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் இல்லாமல் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பொட்டேட்டோ கவுச்சின்னு கூட அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ரிமோட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு 20 minutes or 30 minutes கொஞ்சம் மைல்டு டு மாட்ரேட் எக்ஸசைஸ் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். உடல் பருமன் ஒரு நாளையும் நிறைய கேன்சர் அசோசியேஷன் வந்திருக்கு. இப்போ நிறைய எவிடன்சஸ்லாம் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ உடல் பருமன் எல்லாமே வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். ஸோ நாட் ஜஸ்ட்டு இந்த ஆல்கஹால் டொபாக்கோ இதை மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் காரணமே இல்லாமல் கூட வரலாம். ஏன்னா பிகாஸ் ஏஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டு வர ஏஜ் இட் செல்ஃபே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஓகே சார். ஆமாம். ஸோ எந்த ஏஜில் ஒன்றா யாருக்கு ஒன்றா கேன்சர் வரலாம். முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். அதுதான் காரணங்கள் வந்து நம்ம அதுதான் லைஃப் ஸ்டைல்னு நான் ஏற்கனவே சொன்னேன்னா இதெல்லாம் வந்துட்டு மாடிஃபைபிள் ஒன்று வந்து நான் மாடிஃபைபிள் பரம்பரையாக கொஞ்சம் ஒரு சில பேருக்கு அதுவாக இருக்கும். அது வந்து ஜெனட்டிக் ஹெரிடிட்ரின்னு சொல்லக்கூடிய டேர்ம். அந்த அஃபெக்ட் ஆனது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த ஜீன் வந்து வர்றதுனால அவங்களுக்குலாம் வந்து இயர்லி ஸ்டேஜில் யூஸ்வலாக வரும். ஸோ பரம்பரை அந்த ஹெரிடிட்ரி இதுலால் வர்றதை வந்து சில இதெல்லாம் ஃபெமிலியனில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஹெரிடிட்ரியோட கொஞ்சம் லேட்டாக வரும். என்ன ஆகுன்னா தெர் ஆர் சோ மெனி தியரிஸ். அது வந்து பரம்பரை வந்து ஒரு இயர்லி ஏஜ் குரூப்லேயே வந்து வர்றதுனால அவங்களுக்கு ஒரு கேஸ் ஐடென்டிஃபை ஆகும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அதுக்கேற்ற வைத்தியமும் பண்ணலாம். அது அவங்க குடும்பத்தாருக்கும் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி மியூட்டேஷன் டெஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. இப்போ அந்தளவுக்கு அட்வான்சஸ்லாம் வந்திருக்கு. ஸோ மியூட்டேஷன் டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு இன்னும் அவேர்னஸாக அவங்க ரொட்டீனாக வந்து சர்வேலன்ஸ் அவங்கள இன்னும் கொஞ்சம் செக்கப்லாம் ரொட்டீனாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ரொட்டீனாக வந்து ஓபிடி கூப்பிட்டு அப்பப்போ 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பரம்பரை இது வர்றதுக்கு ஜெர்ம் லைன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க ஹெரிடிட்ரி. ஒரு சில தான் ஃபெமிலியல்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், மியூட்டேஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்காது. ஸோ அதெல்லாம் ஃபெமிலியல் இதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று காமனாக வர்றது அக்வயர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு எந்த மியூட்டேஷன் எதுவுமே ஐடென்டிஃபைபிள் மியூட்டேஷன் இல்லாமல் மற்றது. ஏன்னா ஏஜ் இட் செல்ஃபே ரிஸ்க் ஃபேக்டர்ன்ற போது ஒரு நார்மலாக ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஆனால் அது ரிப்பேர் ஆகிக்கும். ஒரு சில இதெல்லாம் வந்து டிஎன்ஏ டேமேஜ் ஏன்னா ஏஜ் ஆக அந்த ரிப்பேரிங்ட்டு இது ஆகும்போது அவங்களுக்கு ஏஜ் இட் செல்ஃபே ரிஸ்க் ஃபேக்டர் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஏஜ் அது வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ வயதானவங்களுக்கு ஆனால் இப்படி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏஜ் ஆனவங்க வந்து அவங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. அதே போல் மாற்றக்கூடியது மாடிஃபைபிள்ன்றது நம்ம லைஃப் ஸ்டைலை தான் மெயினாக சொல்கிறோம். இந்த அதில் வந்துட்டு உங்களுக்கு புகையிலை அப்புறம் மது பழக்கம் அதுக்கப்புறம் இதுதான் 2 முக்கிய காரணமாக இருக்குது இப்போதைக்கு. இது அடிஷன் டு தட் மற்ற காரணம்னும் போது அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்குபேஷன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக வந்து ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் அது சொல்ல குடிக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இது மாதிரி வைரல் இதுதான் மெயின் காரணமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு டைப் 1 கார்சினோஜன்ஸ். ஸோ ஏன்னா நம்ம லாங்குவிட்டி முன்னாடி இருந்ததோட இப்போ அதிகமாக ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்கு கேன்சர் இன்சிடென்ட்ஸும் ஆப்வியஸாக வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான். முன்னாடிலாம் வந்துட்டு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம இந்தியாவில் வந்துட்டு 63 இப்போ வந்து 68 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ ஏஜ் ஆகன்ற போது எப்படி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஒரு இது ரிஸ்க் இருக்கும், ஏஜ் ஆக வந்துட்டு அந்த கேன்சர் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்வயர்டு சொமேட்டிக் மியூட்டேஷன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அது அவங்க ரிப்பேரிங் கெப்பாசிட்டி இதாகிட்டு டேமேஜ் டு எக்ஸ்போஷர் டு என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் மாறி ஃபிசிக்கல் இப்போ மெயினாக பார்க்கப்படுறது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்புறம் ஜங்க் ஃபுட் ஃபிசிக்கல் அப்புறம் செடன்ட்ரி லைஃப் டைப் எல்லாமே ரிமோட்டு அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து
பர்சனுக்கு ஓன் டைம் ஃபார் பர்சனல் கேர் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜெனட்டிக்கலாக வர சான்சஸ் அதிகமாக இருக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய இந்த புற்றுநோய் குறித்து அது வந்து எப்படியா சார் அவங்க இனிஷியலாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணால் அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா சார்? அதுவுமே வந்து இனிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அதனால தான் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்களாம் வந்து எங்கள் இதுலேயுமே ஓபிடிலையுமே இப்போ சீக்கிரமாக யங் ஏஜ் குரூப்பில் சப்போஸ் உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னா அவங்களுக்குலாம் வந்து பிஆர்சிஏன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பண்ணுவோம். பிரக்கா மியூட்டேஷன் ஸ்டடி வந்து பண்ணுவோம் 1 and 2. ஸோ அது வந்து ஜெர்ம் லைன் மியூட்டேஷன் அது பார்த்துட்டு அது பாசிட்டிவ் இருந்தால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க குழந்தைங்கள அவங்களுக்குலாம் ஒரு சில ஏஜ் குரூப் வரும்போது அவங்களுக்கும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில டெஸ்ட் பர்டிகுலர்லி அல்ட்ராசவுண்டு, மேமோகிராஃபி, எம்ஆர்ஐ இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்கேன், எம்ஆர்ஐ பிரஸ்ட் எல்லாமே வந்து நம்மளும் வந்து அவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இப்போ அந்த புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து அவங்க கியூர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான புற்றுநோயும் வந்து ஜெனட்டிக்கலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அது மெயினாக அது வந்து ஸ்மோக்கிங்கும் அப்புறம் ஹெச்பி வைரஸ் தான் ரொம்ப இது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஜெனட்டிக்காக வந்து கம்மி தான் இருக்குது. பட் கர்ப்பப்பை புற்றுநோய் ஜெனட்டிக்காக வர்றதுக்கு நிறைய எவிடன்சஸ்லாம் இருக்குது. ஓகே சார். ஸோ நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசி. கண்டிப்பாக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வாழைப்படமலை கலா பேசுறேன். ஓகே கலா மேடம், உங்களோட சந்தேகம் என்ன? சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க சார். இப்போ வந்து எல்லாருக்கும் கேன்சர் திரும்பி வர செல்கள் வந்து உண்டாகுமா உடம்புல? அது ஒரு கேள்வி. இப்போ வந்து தடுப்பூசி வந்து நிறைய பிரச்சனைக்கு தடுப்பூசி இருக்குங்களா? அது மாதிரி இந்த புற்றுநோய்க்கும் தடுப்பூசி இருக்குங்களா? அது 2வது. 3வது வந்து இப்போ நாங்க வந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்குள்ள கேன்சர் வராம என்னெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் எல்லாருக்குமே புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சார். ஓகே. அதுதான் யாருக்குன்னா வரலான்றது அதுதான் உண்மைதான். அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு உடலில் ஒரு மாற்றம் இருக்குது, இந்த ஒரு கட்டி, வலி இல்லாத கட்டி மார்பகத்தில் கட்டி இருக்குன்னா அது வந்து உதாசீனப்படுத்தாமல் உடனே வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட காமிச்சு அதுக்கான உரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், தகுந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி டிஷ்யூ பரிசோதனை, ஸ்கேன் எல்லாமே பண்ணி அதுக்கான டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ண ஏர்லி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக குணமடைஞ்சிருவாங்க. ஓகே சார். அடுத்ததாக வந்து தடுப்பூசி பற்றி கேட்டிருந்தாங்க சார். ஆமாம். இப்போ வந்துட்டு எல்லா கேன்சருக்கும் தடுப்பூசினா கிடையாது. ஒரு சில கேன்சருக்கு தடுப்பூசி இருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு வந்துட்டு தடுப்பூசி வந்திருக்கு. இப்போ இந்தியாவும் அதை இப்போ நம்ம சீரம் இன்ஸ்டியூட்டில் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராம்லேயும் வந்துடும் இம்யூனைசேஷன் ஷெடியூலில். இப்போ மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹெச்பிவி வேக்சின் அது வந்துட்டு வாய் புற்றுநோய்க்கு வந்திருக்கு. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்லாம் இப்போ நம்ம குழந்தைங்களாம் அதெல்லாம் எவருக்குன்னே காலகாலமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் வராமல் இருந்து ஹெப்படைட்டிஸ் வந்து அப்புறம் சிரோசிஸ் வந்து லிவர் கேன்சர்ஸ்லாம் வரும். அது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கான வேக்சின்ஸ்லாம் நம்ம சில டியூமருக்கும் இப்போ வந்திருக்கு வேக்சின்ஸு. எல்லா கேன்சருக்கும் வந்திருக்கு, ஆனால் எது இல்லை, ஒரு சில கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓகே சார். இந்த கேன்சர் செல் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குமா அப்படின்றது கேட்டிருந்தாங்க சார் அவங்க. நார்மல் செல்ஸ் யூஸ்வலாக சப்போஸ் நம்ம சன்னில் எக்ஸ்போஷர் ஆகணுங்களா, பேர்ன்ஸ் ஆகும். டிஎன்ஏ அது வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு டேமேஜ் ஆகிட்டு அது ரிப்பேரபிள் ப்ராசஸ். நம்ம செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரபிள் ப்ராசஸ்ன்னு இருக்கும். அது வந்து ரிப்பேர் ஆகிக்கும். சப்போஸ் அந்த இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகிறதுலாம் ஆட்டோமோட்டில் டெத் ஆகிடும் ப்ரோக்ராம்ஸ் எழுது. இப்போ சப்போஸ் அந்த ரிப்பேர் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா இட் வில் கெயின் தி மியூட்டேஷன் அந்த மாதிரிலாம் அது ஆகிட்டு அது பிகம்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய டிவைட் ஆகி கண்ட்ரோலாக ப்ராலிஃபரேட் ஆகிறதுக்கு வளர்ந்து இது பண்ணும். ஸோ பாடியிலவே யூஸ்வலாக வந்துட்டு டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ்னு இருக்கும், அப்புறம் ப்ரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் வந்து அதோடைய செல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா அந்த செல் வந்து இறந்துடும் யூஸ்வலாக. அப்போ நியூ செல்ஸ் வந்து ஸ்டெம் செல்ஸ்லேருந்து நியூ செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். சப்போஸ் அந்த செல்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோயிங் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஆகும்போது டிஎன்ஏ டேமேஜ் ஆகுதுன்னா நார்மலாக வந்து ரிப்பேரபிள் ப்ராசஸ் இன்டாக்டாக இருக்குது, அவங்க அதெல்லாம் இருக்குது. அது இட் வில் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆகிக்கும், இல்லை ரிப்பேர் ஆகலைன்னா ப்ரோக்ராம் செல்டத்துக்கு அந்த பாத்துக்கு போய்டும். சப்போஸ் அந்த இர்ரிப்பேரபிள் அந்த டிஎன்ஏ டேமேஜ் இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் இல்லை
ஜீன் ரிப்பேர் பண்ணுற ஜீன்ஸில் எதாவது இஷ்யூ இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டியூமர் சப்ரசான்ஸ் ஜீன்ஸும் வந்து இன்ஆக்டிவாக இருக்குன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு கேன்சர் ஆகும். இட்ஸ் நாட் எ சிங்கிள் ஸ்டெப், இட் இஸ் அ மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஒரே ஈவெண்ட்லேயே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மெனி தியரிஸ் ஆர் தேர். அதுதான் அது வந்து டபுள் ஹிட் தியரி, சிங்கிள் ஹிட் தியரி அதுவெலாம் இருக்குது. டபுள் ஹிட் தியரினா ஒரு பிகாஸ் அப்பா சைட்லேருந்தும் வரும் ஜீன்ஸு, அம்மா சைட்லேருந்து வரும் இல்லைங்களா. அது குரோமோசோம்ஸ் 22 குரோமோசோம்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்டோசோம்ஸு. செக்ஸ் குரோமோசோம் ஒன்று அப்பா கிட்டேருந்து ஒரு அம்மா கிட்ட வரும். ஸோ அந்த ஆட்டோசோம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குரோமோசோமில் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் அதில் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கூட, ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னா அது ஓன்ட் கெட் கேன்சர். இன்னொன்றும் அந்த இது இன்ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுக்கு கேன்சர். சப்போஸ் டியூமர் சப்ரஸர் ஜெல் ஒன்று வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்குன்னா இன்னொரு டியூமர் சப்ரஸர் ஜெல்லும் அந்த அல்லிலும் அஃபெக்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு கேன்சர் டெவலப் ஆகும். ஸோ அது டேக்ஸ் டைம்ன்ற மாதிரி தான், இமிடியேட்டாக இது பண்ணாது. அதனால தான் ஒரு 30-20 இயர்ஸில் அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும். ஜெர்ம் லைன்லேயே வந்தாலுமே 20-30 இயர்ஸில் தான் அவங்களுக்கு கேன்சர்ஸ் ஜெம் மியூட்டேஷன் வந்தாலும். அது வந்து 2 ஹிட் தியரி. சப்போஸ் ப்ரோட்டோ ஆன்கோஜன் இருக்குது, அது சிங்கிள் ஹிட் தியரி. ஒரே ஒரு இது வழியில் அது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுலேயுமே வந்துட்டு கேன்சர்ஸ் வர்றதுக்கு வந்துடும். ஸோ ரிப்பேர் என்சைம்ஸ்லாம் நமக்கு நார்மலாகவே இருக்குது. ப்ரோட்டோ ஆன்கோஜன் அண்ட் இது டியூமர் சப்ரஷன் எல்லா நார்மல் செல்ஸுமே இருக்குது. நார்மல் செல்ஸுமே அந்த செல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனவொடனே ப்ரோக்ராம் டு டெத்துன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்நார்மல் செல்ஸ், கேன்சர் செல்ஸ் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அது அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் பொட்டன்ஷியல், செல்ஃப் சஸ்டைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் மல்டிபிளாக. அப்புறம் ஆன்ஜியோஜெனிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் லோக்கலாக இன்ஃபில்ட்ரேட் ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு அப்புறம் மற்ற இடத்துக்கும் பரவற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேன்சர் செல்ஸ். ஓகே சார். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்கண்ட்ரோல்டாக வந்து மைட்டாசிஸ் நடக்கும். டிவைட் ஆகிட்டு மல்டிபிள் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு அது லாக் ஃபேஸில் நடக்கும். இன் டைம்ஸ் ஆஃப் லேக்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப ஷார்ட் டைமில் அப்போ ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிகின்ஸ் வித் லோக்கல் தான், அதுக்கப்புறம் சிஸ்டமிக் அதுதான் மற்ற இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அதோட கேன்சர் செல்ஸான பொட்டன்ஷியல். ஓகே சார். இப்போ இந்த கேன்சர் எப்படி வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ இதில் வந்துட்டு ஜெனட்டிக்கலாக, அதாவது இப்போது முன்னோர்கள் அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை புற்றுநோய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார், கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குன்னா அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த புற்றுநோய் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது புற்றுநோய்? இது ஒரு நல்ல கேள்வி. எது ஒன்றா வரலாம். இப்போ சப்போஸ் அது வந்து ஒரு சிண்ட்ரோம், லிஞ்ச் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு கர்ப்பப்பையில் வந்திருக்கு. கர்ப்பப்பை வாய்க்கு வந்து கன்ஃபார்ம் அது கிடையாது, மற்ற இதுக்கு அசோசியேஷன் இல்லை. மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனும் ஸ்மோக்கிங் தான் காமன் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது வாய் புற்றுநோய்க்கு. கர்ப்பப்பைக்கு எஸ் எம்எஸ்ஹெச் இந்த சென்ஸ் லிஞ்ச் சிண்ட்ரோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது மைக்ரோ சேட்டிலைட் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஜெனட்டிக்காக ஒரு இதாகும். அவங்களுக்கு வந்து குடல்லையும் கேன்சர் வரலாம், பெருகுடல்லையும் கேன்சர் வரலாம், கர்ப்பப்பையிலையும் அவங்களுக்கு கேன்சர் வரலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஏதாச்சும் கோலான் கேன்சர் சீக்கிரமாக டயக்னோஸ் ஆகிருக்கு, அது மாதிரி ஏதாவது சினரியோ இருந்தால் அவங்களுக்கு வந்து எம்எஸ்ஐ மைக்ரோ சேட்டிலைட் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பண்ணுவோம் அந்த டியூமர் டிஷ்யூவில். அதில் வந்துட்டு இருக்குது அது இருந்தால் பர்டிகுலராக அப்புறம் ஜெர்ம் லைன் ஸ்டடி மியூட்டேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் அது இருந்ததுன்னா அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்றது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம் கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஏன்னா அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ்னு ஜெர்ம் லைன் மியூட்டேஷன் தான் ஹெரிட்ரி, பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸு செகண்டரி ரிலேட்டிவ்ஸ் எல்லா ஹிஸ்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தட் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும், ஏன்னா ஒரு சில இதில் யூஸ்வலி இந்த பேட்டர்ன் எல்லாமே ஆட்டோசோமல் டாமினன்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு இருக்காது, ஏன்னா ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ் எல்லாமே எடுக்கணும். ஒரு போத் ஃப்ரம் மதர் சைட்லேயும் ஃபாதர் சைட்லேயும் எடுக்கணும். ஸோ 2 ஜென்ரேஷனுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங்லாம் கொடுத்த பிறகு தான் நம்ம ஜீன் டெஸ்டிங்கே பண்ணுவோம். சைமல்டேனியஸாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம், இதுவும் அதுக்கான ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதையும் பண்ணிவிட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம், கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே சார். சரி, இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? இளமாங்கலம் முருகன் பேசுறேன் மேடம். ஓகே முருகன் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். என்னுடைய தந்தை வந்து
வெத்தலை பாக்கு மட்டும் போட்டா பரவாயில்ல, பையனுக்கு சேர்த்து போடுறாரு. புற்றுநோய் வேற காரணம்னாங்க சார். அதுவும் இல்லாம அதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் சார்? அது அப்படி போட்டோம். கண்டிப்பாக அந்த பழக்கத்தை முதல்ல நிப்பாட்ட சொல்லணும். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். சாக்லேட் அது மாதிரி எடுத்துக்கலாம் அந்த டைமில் வரும்போது. இல்லை நீங்கள் கவுன்சிலிங் வேணும்னா நம்ம சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் அந்த இது இருக்குது இல்லைங்களா, மனநிலை அந்த இது வந்துட்டு நம்ம கவுன்சிலிங் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வெத்தலை பாக்கு புகையிலையோடு போடுற பழக்கத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். ஆமாம். நன்றி மேடம். புற்றுநோய் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஆரம்ப கட்ட அறிகுறிகள் மேக்சிமம் வந்து நம்ம பேசுறதே வந்து பெரும்பான்மையான புற்றுநோய் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது அப்படின்றது தான் சொல்லுவோம். இன்டர்னலில் வர்றது கண்டிப்பாக உள்ளுறுப்புகளில் நமக்கு தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது சின்ன வலியோ இல்லை நமக்கு முன்னாடி இருந்ததோட நமக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு வயிறு வலி இல்லை உடல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஏதாச்சும் அவங்க ரொட்டீனாக இருந்ததோட கொஞ்சம் டீவியேஷன் ஆனது நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்தோம். அதுவும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே அது இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு நார்மல் ஃபிசிஷியன்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஏதாவது இது பண்ணாங்கன்னா அதுக்கான இதுகளை கட்டி இருக்கிற டவுட் இருந்ததுன்னா அப்புறம் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்து அதுக்கான இது கண்டிப்பாக ஸ்டெப் உடனே எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ்வலாக நமக்கு பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும். மற்ற சேஞ்சஸ்லாம் வரும்பொழுது அது வந்து 1 or 2 days தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து கண்டினியூஸாக ஒரு 3 weeks இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காமல் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஓகே சார், இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்களுடைய ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. என்னோட பேர் பிரபுராம், குனிச்சம்பட்டு மேம். ஓகே சார், சந்தேகம் என்ன? நீங்கள் டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. கொடுங்க மேம். பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், என்னுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க சார். சொல்லுங்க. அவங்களுடைய அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு சார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, என்னோட மிஸ்ஸஸோட அம்மாவுக்கு வந்து அது வருமா, அது ஒரு எந்த வயசுல தெரியும், அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஓகே, அவங்களுக்கு எந்த வயதுல வந்து டயக்னோஸ் ஆயிருக்கு? வேற யாராவது இருக்குங்களா? அப்பா சைட்லயும் இருந்திருக்குங்களா? இல்ல என்ன கேன்சர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? பிரஸ்ட் மேம், பிரஸ்ட். இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு இருக்குமா, என்னோட மிஸ்ஸஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏஜ் ஆக ஆக அது வந்துட்டு நார்மலாகவே எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்குன்னு தான் கம்பேர்ட் டு யங்கர் ஏஜ் குரூப். ஸோ உங்கள் அந்த அம்மாவுக்கு வந்துருதுன்னீங்களா, அவங்க எந்த வயதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டீட்டெயிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆமாம் சார், ஆக்சுவலி அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா ஒரு 45+ அப்பதான் சார் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிச்சு சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னோட மிஸ்ஸஸோட அம்மாவுக்கு வந்து வயசு என்னன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 46 கிட்ட போயிட்டாங்க சார். இதனால இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. என்னோட சந்தேகம் என்னன்னா, இது ஜெனடிக் ரீதியா என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி ஹிஸ்டரி இருக்கும்போது என்ன பண்ணா, நீங்க அவங்களுக்கு இன்னொருத்தர் அடுத்த அம்மாவுக்கு 45 வயதுக்கு மேல இருக்கும்போது நீங்க அவங்களுக்குலாம் மேமோகிராம்னு சொல்லக்கூடிய பிரஸ்ட் எக்ஸ்ரே மூலமா மேமோகிராம் பண்ணிக்கலாம். 40 வயசுக்கு மேல மேமோகிராம் ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து டாக்டர்ஸை வந்துட்டு விசிட் பண்ணி, அவங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கூட விசிட் பண்ணி அவங்க மேமோகிராம் வருஷத்துக்கு செக், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்க ஹிஸ்டரி இருக்கிறதுனால கண்டிப்பா மேமோகிராம் பண்ணா கண்டிப்பா பலன் இருக்கும். கூடவே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மேமோகிராம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், நன்றி. சார், அதாவது மார்பக புற்றுநோய் அப்படி இருந்தா செல்ஃபா வந்து எக்ஸாமின் பண்ணலாம். அதுவும் பண்ணிக்கலாம். செல்ஃபா சில டைம் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும், எந்த பொசிஷன் அதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. ஓகே சார். ஸோ இது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 45க்கு அப்புறம் 40 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிவிட்டு மேமோகிராமும் எடுத்துக்கலாம். ஆனுவல் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த மேமோகிராம் அப்படின்ற டெஸ்ட் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் வந்து இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. மேமோகிராம் காமனாக இருக்குது, இல்லைன்னா இங்கேயுமே பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் மேமோகிராமும் பண்ணுறாங்க. ஓகே சார், வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் புற்றுநோய் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சார், இப்போ பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. ஸோ அது எங்கர் ஏஜில் தான் சார், ரொம்ப ஒரு 20 கூட ஆகலை. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு அவங்க எப்பயோ கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதை சரியாக பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அது போன் கேன்சராக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது இந்த மாதிரிலாம் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்களா சார்? ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அவர் போன் கேன்சர் இருந்தபோது தான் அவருக்கு, அது இருந்ததுனால தான் அவருக்கு ஃப்ராக்சராகவே இருக்கும். ஒன் ஆஃப் தி
ப்ரெசன்டேஷனே அப்படி தான் இருக்கும். ஓகே சார். ஓகே. அந்த பர்டிகுலர்லி அந்த ஏஜ் குரூப்பில் எல்லாருமே ஆக்டிவாக விளையாடுற ஏஜ் குரூப். ஸோ அந்த அவங்க யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி வந்து விழுந்தனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். பட் அது நாட் பிகாஸ் ஆஃப் ஃபால். அவங்களுக்கு வந்துட்டு அந்த போன் டியூமர் இருக்கும்போது விளையாடும் போது அது அந்த போன் வீக் ஆகி லைட்டிக்காக லைக் லீஷன் மாதிரி வந்து அது போன் வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஓகே சார். அது விழுந்ததால தான் அது நார்மல் ஃப்ராக்சரும் இல்லை கேன்சர் இருந்ததால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஹிஸ்ட்ரி அப்படி தான் வரும் யூஸ்வலி அந்த ஏஜ் குரூப்பில். போன் கேன்சர், போன் சார்கோமா அந்த ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் காமனாக இருக்கிறது தான். ஓகே. ஸோ எஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டு ஃப்ராக்சர் ஆகுறதும் இருக்குது சிவியர். ஸோ அந்த சிவியாரிட்டி எப்படி விழுந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே சார். விச் இஸ் எந்த இம்பேக்ட் ஆகி எப்படி விழுந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரியும் இம்பார்ட்டண்ட்டு. பட் இங்கே ஒரு சில கேசஸ் நாங்கள் காமனாக பார்க்குறது இது மாதிரி விளையாடும் போது விழுந்து ஃப்ராக்சர் ஆனது, ரொம்ப கூட உள்ள அந்த அளவுக்கு அது ஃப்ராக்சர் விழுந்தால் அந்த அளவுக்கு ஃப்ராக்சரே ஆகாது. பட் அவங்களும் அந்த ஃப்ராக்சரோட ப்ரெசென்ட் ஆகி அது மாதிரி சினாரியோஸில் நமக்கு ஸ்கேன்லாம் பண்ணும்போது, எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ பண்ணும்போது நமக்கு சஸ்பிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதே உடனே வந்துட்டு நம்ம அதுக்கான பயாப்சி அடுத்த ஸ்டேஜ் என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃப்ராக்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். கேன்சர் இருந்தால் அதுக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு. சப்போஸ் கேன்சர் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்த்தோபெடிக்ஸ் தான் யூஸ்வலாக பார்ப்பாங்க. எலும்பு டாக்டர்கிட்ட தான் போவாங்க ஃப்ராக்சர்னு. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ராக்சர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் அந்த ரிடக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த டைமில் அவர் பண்ண வேண்டியது என்ன இருக்கணும், பயாப்சி எடுத்து யூஸ்வலாக பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவருக்கு ரொம்ப டவுட் இருந்ததுன்னா ஐடியலாக அவர் வந்து முன்னாடியே வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு, அவருக்கு இது கிளினிக்கல் சஸ்பிஷன் ரொம்ப ஸ்கேன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து ஒரு பிளான்டு இதில் வந்துட்டு இது பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன ஸ்டேஜ். அப்போ வந்து கீழே விழுறதுனால கேன்சர் மாதிரியான பிரச்சனைக்கு வராது. ஆமாம், வராது. அது கீழே வந்து ஃப்ராக்சர் ஆனதால தான் அதுக்கப்புறம் கேன்சர்ஸ்ன்னு இல்லை. அந்த கேன்சர் போன் கேன்சர் இருந்ததால தான் அவருக்கு வந்து ஃப்ராக்சரை ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கான ஒரு நமக்கு என்றைக்கும் டவுட் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் அவசரப்பட்டு நம்ம ரொட்டீன் ஃப்ராக்சர் மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஃப்ரம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு புற்றுநோய் குறித்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் ராஜேஸ்வரி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். தேங்க்யூ சார், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் சொல்றீங்க. எனக்கு டாக்டர் வந்து இப்போ 15 இயர்ஸ் ஆகுது. வேக்சினேஷன் சொல்றாங்க சார், கேன்சர் வேக்சினேஷன், அது போடலாமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் கண்டிப்பாமா. அது வந்துட்டு இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான வேக்சின் இப்போ வெஸ்டர்ன் மேலை நாட்டுக்கெல்லாம் ஒரு ரொட்டீன் இதில் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இந்தியா நம்ம கண்ட்ரியும் வந்து இப்போ சீரம் இன்ஸ்டியூட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி நம்ம இம்ப்ளிமெண்ட்டை வந்துடும், கவர்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெளில அவைலபிள் இருக்குது, போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். பிரைவேட்ல இருக்குன்றாங்க. போட்டுக்கலாம். அது எப்போ போடணும்? அது எதுக்கு? அதுதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக டீனேஜில் போட்டுக்கலாமா? கண்டிப்பா. ஆமா, இந்த கண்டிப்பா இந்த ஏஜ் நீங்க 15 இயர்ஸ்ன்னும் போது கண்டிப்பா அது நல்ல பெனிஃபிட் இருக்கும். இது ஒரு பிரிவென்ஷன் தான் இல்லீங்களா? ஆமா, கண்டிப்பா இது பிரிவென்ஷன் தான், வராம இருக்கும். ஓகேமா, நன்றி சார். இந்த பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னும் அது சொல்லுங்க. ஸோ எந்த வயசுக்கு அப்புறம் அதை பரிசோதனை பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்க சார். எந்த பரிசோதனைனா இது காமனாக இப்போ வர கேன்சர்ஸ்க்கு வந்துட்டு மேலை நாட்டுகள்லாம் ஸ்க்ரீனிங் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் இன்னும் இல்லை, லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அது அவேர்னஸ் ப்ரோக்ராமு, கண்ட்ரோல் ப்ரோக்ராமு, அது மாதிரிலாம் நல்லாவே கேன்சர்ஸ் ரெஜிஸ்ட்ரி எல்லாமே ஃபாலோ அப் எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் இருக்கோம் நம்ம கண்ட்ரிலையும். பட் ஸ்க்ரீனிங் அசச்சு நம்ம இதில் வந்துட்டு இது பண்ணலை. இப்போ இது இன்சூரன்ஸ்லாம் ஒரு சில ஸ்க்ரீனிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. காமனாக வரக்கூடிய மெயினாக வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸு, இல்லை குடல் கேன்சர்ஸு, அது ப்ராஸ்டேட் கேன்சர்ஸுக்கு அது மெயினாக அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் மட்டும் இருக்குது. சில சென்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கேன்சர் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில ஏரியா டார்கெட் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து மெயினாக ஃபிஷர்மேன் ஏரியாஸ் அவங்க வந்து ஆக்குபேஷனாகவே நிறைய விதத்தில் பார்க்க போடுறது கொஞ்சம் அந்த ஒரு சம்திங் யூஸ் டு ஹேபிச்சுவலாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டார்கெட் வல்னரபிள் பாப்புலேஷன்லாம் வந்துட்டு போயிட்டு கேம்ப்லாம் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஓரல் கேன்சர் இருக்கான்னு சொல்லி அவங்களாம் ஸ்க்ரீன் பண்ணி சஸ்பெக்டாக இருந்தால் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு
அந்தந்த கேன்சர் சென்டர்ஸு ரொட்டீனாக இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே சார். ஸோ வந்து இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பாலமுரளி, திண்டிவனம் மேடம். ஓகே, உங்களோட டவுட் நீங்கள் சார் கிட்ட கேளுங்க சார். ஸ்டெம் செல் ஒருத்தவங்க வந்து அதிகமா இருக்குல்ல சார், அது மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த பிளட் கேன்சர்னா வருது இல்லை சார்? பிளட் கேன்சர் அது இருக்குப்பா. அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்குது. அதுவும் மெயினாக வந்துட்டு ரத்த சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கெல்லாம் இருக்காங்க ஒரு சில போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு அதெல்லாம் இது பண்ணுறாங்க மெயினாக. அது ஒரு சிலது ஆமாம், மெயினாக வந்துட்டு நிறைய அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு மெயினாக இந்த ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சில ரத்த சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு. அது கேன்சர்துன்னு சொல்ல முடியாது, ரத்த சம்மந்தப்பட்ட அந்த ரத்த அணுக்களுக்கான ஒரு இது முதல்ல அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சில கேன்சர்ஸ்க்கும் இப்போ எல்லா கீமோதெரப்பி மற்றது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலைன்னா அவங்களும் வந்துட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெயினாக மோர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் தி ரத்த வகை சம்மந்தப்பட்ட இது லுக்கீமியா, லிம்போமா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு கேன்சர்ஸ்க்கு தான் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்க சார். இன்னொரு டவுட் சார், இப்போ வந்து எல்லாத்துக்கும் எப்படி சார் வேக்சின் வந்து தீர்வாகும்? அதுதான்ப்பா. அதுதான் மலேரியா வந்து அது வந்து சீக்கிரமா சரி பண்றதுக்கு வந்து, அதுக்கப்புறம் டெங்கு வந்துச்சு, அது வந்து சரி பண்றதுக்கு வந்து இது பண்ணிருந்தாங்க சார். எல்லா நோய்க்கும் வந்து வேக்சின்ன்றது வந்து கரெக்ட் ஆகுமா? நம்ம பாடி வந்து இயற்கையாவே எல்லாத்துக்கும் வந்து சரி பண்ற மாதிரியே இருக்கு இல்லை சார் அதனுடைய இம்யூன் சிஸ்டம்? ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வேக்சின் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் வேக்சின்ஸ். நீங்கள் காமனாக அது ஜென்ரலைஸாக பண்ண முடியாது. அதான் சார். ஆமாம், அது மாதிரி வேக்சின் வந்து அதிகமா போடும்போது பாடி அதிகமா ரியாக்ட் ஆகி பின்வரும் காலத்துல அதுவே நமக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறல சார். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா கூட வேக்சின் இல்லை இப்போ இப்போதைக்கு அதுதான் அதுக்கான அதெல்லாம் எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணி எது பெனிஃபிட்டோ அது மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எந்த வேக்சினும் யாருக்கும் கொடுக்கறதில்லப்பா. பெனிஃபிட் அதிகமாக இருக்குது ஒன்று மார்க்கெட்டில் வருதுன்னா அது பலன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அது நம்ம மார்க்கெட்டுக்கே வரும். எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணி நமக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கு வருது, மார்க்கெட்டுக்கே வருது. அப்புறம் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்த பிறகு கூட போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ், அது ஊசி போட்டுக்குள்ளுக்கு எத்தனை பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு, எத்தனை பேருக்கு பலன், எல்லா டேட்டாவும் இருக்கும். பாதிப்பு சப்போஸ் பாதகம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை திரும்ப வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ பெனிஃபிட் இருக்கும்போது, பலன் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ரொட்டீன் வேக்சினுக்கே நம்ம கொண்டு வரோம். அதான் சார், எல்லாருக்குமே வேக்சின் போடும்போது அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து வயசு ஆகும்போது அது எஃபெக்ட் வந்து வருது சார். அதனால இல்லை, நான் அதுதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், ஏஜ் வந்து மட்டுமே வந்து கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் தான். வயது ஆக நம்ம நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, என்வாயர்மெண்டல் எக்ஸ்போஷர்ஸ், நிறைய எக்ஸ்போஷர் டு கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. இன்க்ளூடிங் அவர் சன்லைட்டிலேருந்து யூவி, அதிக வெப்பநிலை, இல்லை உடல் வந்துட்டு நமக்கு ஏற்கனவே ஒயிட் ஸ்கின், பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப அதிகம் ஸ்கின் கேன்சர்ஸு. ஸோ ஒரு சில இனத்துக்கு அவங்க ஏன்னா அந்த டெம்பரேச்சரே வந்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லாம் வரும்போது ஸ்கின் கேன்சர்ஸு, அவங்க ஒயிட் ஸ்கின்னே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸு. ஸோ ஏஜ் ஆக வந்து நம்ம பாடி வந்துட்டு எப்படி ஒரு சில பேருக்கு டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் வருதோ அதே மாதிரி வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் வந்து ஏஜே வந்து ஒரு காரணம் தான். அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வேக்சின் கொடுக்க மாட்டோம். அந்த வேக்சின் அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு பெனிஃபிட் இருக்குன்னா அது இது மட்டும் தான் கொடுப்போம். அது மாதிரி ஸ்டெம் செல்ஸ், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு சில ரத்த சம்மந்தப்பட்ட கேன்சருக்கும் ரத்தமாக பாதிக்க ஏப்ளாஸ்டிக் அனிமியா ஒரு சில பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பலன் இருக்கும். ஸோ எல்லா தெரப்பியுமே வந்துட்டு கரெக்டான இண்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு கொடுக்குறோம். வேக்சினாக இருந்தாலும் சரி, ஸ்டெம் செல் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி. ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த புற்றுநோயில் என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். ஸ்டேஜஸ்ன்னு கேட்குறதுமா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி கேன்சர் ஆகாத ஒரு ப்ரீ இன்வேசிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து 0ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சப்போஸ் அவங்க ஸ்க்ரீன்லாம் பண்ணி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ப்ரீ இன்வேசிவ் லீஷன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஸ்டேஜ் 0. அப்புறம் 1, 2, 3, 4ன்னு 4 ஸ்டேஜ் இருக்குங்கம்மா. 1, 2, 4 வந்துட்டு 1லாம் வந்து ப்ரீ இன்வேசிவ், 0, 1, 2 இது எல்லாமே நல்லாவே க்யூர் பண்ணலாம். 3 வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸு இப்போ நம்ம க்யூர் பண்ணுறோம், க்யூரேட்டிவ் அப்ரோச் தான். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் திரும்ப வந்து ரிலாப்ஸ், ரீஅக்கரன்ஸ்னு அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4வது வந்து இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக கண்ட்ரோல், ஓகே சார், க்யூரபிள் ஸ்டேஜில் கிடையாது, கண்ட்ரோல் ஸ்டேஜில் எப்படியாவது அந்த டிசீஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
வலி வேதனை எல்லாம் இல்லாமல் 4வது ஸ்டேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக வலியோடு தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைமில். அவங்களுக்கு வலியும் வேதனையும் இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கிற லைஃப் இருக்கிற வரையும், சப்போஸ் அவங்க ஒரு 12 மந்த்ஸோ இல்லை 2 இயர்ஸோ இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு லைஃப் அந்த ஸ்பேன் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது இருக்கிற அந்த ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கிறோமா, வேதனை இல்லாமல் அவங்கள கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் வாழ வைக்கணும். ஓகே சார். ஸோ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். ஓகே ஓகே. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேன்சர் சென்டர் நம்ம ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நம்ம அங்கே வைத்தியம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக நமக்கு அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வலி இல்லாத கட்டி இல்லை வாயில் புண்ணு இந்த மாதிரி வெத்தலை பாக்கு போட்டு இல்லை இந்த மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறவங்க டிலே பண்ணாமல் அந்த கரெக்டான கேன்சர் ஹெல்த் கேர் சென்டரை மீட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு தே ஷுட் கெயின் த ட்ரஸ்ட்டு. பயாப்சி ரேதர் தென் ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க இன்னொரு போனால் நல்லாயிருக்கும். அவங்க தரப்புலேருந்து டிலே பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக ரீச் ஆனோம்னா கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே கன்ஃபார்ம்லாம் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் க்யூராக பண்ணிடலாம். மோர் தென் 90% க்யூர் இருக்கும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். 90 and மோஸ்ட் ஆஃப் த சாலிட் கேன்சர்ஸ் 90% க்யூர் இருக்கும் ஏர்லி ஸ்டேஜில் பண்ணோம். ஸோ அது மாதிரி நம்மளை டிலே பண்ணி வரும்போது எங்கள் இதில் வந்துட்டு 4 மாதம்னு சொல்லி வருவாங்க, 6 மாதம்னு சொல்லி வருவாங்க. ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்டு அதிகமாகும், க்யூர் ரேட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எங்கே கேன்சர் சென்டர் போகிறோமோ எங்கே வித்தவுட் அது பேஷண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த ட்ரஸ்ட்டு கெயின் பண்ணணும். அந்த சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக டயக்னோசிஸ் பண்ணி சீக்கிரமான வைத்தியம் ஆரம்பிக்கணும். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஜம்ப் பண்ணி போகிறதால செல்ஃபாக டிலே பண்ணுறது இது அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஓகே சார். அதனால எவ்வளோ ஏர்லியராக வரமோ ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பம் அவங்க கண்டிப்பாக அவங்க நார்மல் வாழ்க்கையே வாழலாம் பயம் இல்லாமல். அதுவும் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட்டாகவும் குணமாகலாம். ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள் கேட்ட சந்தேகமாகட்டும், நேயர் சார்பாக நான் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகாக வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஜிப்மர் இன்ஸ்டியூட்டுக்கும் சரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க்யூ.